4 படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அந்த படத்துக்கான அந்த செட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாலே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி சிட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதை போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களோ, சரி போடுவோம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்போது பார்த்துக்கலாம். அண்ட் அதில் இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4 அந்த பேக் ஸ்டெப் பில்டிங்காக இருக்கட்டும், அவங்களை சுற்றி இருக்க பில்டிங் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படத்துக்கான அஃபிஷியல் டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாதாரண ஃபென்டாஸ்டிக் 4 மட்டும் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கான அர்த்தம் என்ன, அண்ட் இதை பற்றின ஒரு குட்டி டீசருமே பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிருக்கு. காமிக்கால போட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன கான்செப்ட் ஃபுட்டேஜ் மாதிரி அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அது படத்தில் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஃபென்டாஸ்டிக் 4 எப்படி ஆரிஜினேட் ஆனாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பவர்ஸ் கிடைச்சது, அவங்க என்ன மாதிரி இடத்துல இருக்காங்க, அதை வந்து காமிக்கிற மாதிரி ஒரு குட்டி சின்ன ஃபுட்டேஜ் ஒரு மோட்லைக்கு அந்த சமயத்தில் படம் எடுத்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு ஃபென்டாஸ்டிக் 4 அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அவங்க காஸ்டியூம் என்ன மாதிரி இருக்குங்கிறத ரிவீல் பண்ணுறாங்களா என்னன்னு பொறுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு அந்த லீக் டீட்டெயில்ஸ் என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அந்த டைட்டிலுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி மேட் ஷாக்மேன் கிட்டே கேட்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படமும் 1960s தான் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கேன். அந்த சமயத்தில் ஸ்பேஸ் ரேஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சுல. யார் முதல்ல நிலவுக்கு போறா, யார் ஸ்பேஸ்ல அதிகமாக சாதிக்கிறான்னு சொல்லி இந்த அமெரிக்கா அண்ட் ரஷ்யாக்கு பற்றின ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆப்வியஸாக நிலவை தொட்டு அப்புறம் திஸ் இஸ் a small step for a man, one giant leap for a human அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நிலவை தொடும்போது எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் இந்த படத்துக்காக டைட்டிலாக வச்சிருக்காங்களாம். Tell me about how you got to the title for First Steps. Oh, well, it has several meanings, and I can't really give them away right now. But obviously, we're set in the 60s, and we're dealing with space race stuff, and so part of it is traveling to space and Neil Armstrong. I mean, I love working on It's Always Sunny, and there's tremendous chemistry with them. It's a very different tone. It's a very different world, but, we have some family aspects there, and, what makes It's Always Sunny work is chemistry, and the same thing with this. அதே மாதிரி லீக் டான அந்த ஃபுட்டேஜ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேருமே ஃபென்டாஸ்டிக் 4 பேருமே ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான காஸ்டியூம் அண்ட் ராக்கெட் லான்ச் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சூப்பராக டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு காஸ்மிக் ரேஸ் தாக்கப்பட்டு இந்த ஃபென்டாஸ்டிக் 4 பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அகைன் இந்த படத்தில் ஆரிஜினை திரும்ப போட்டு காமிக்க மாட்டோம்னு சொல்லி டைரக்டர் அண்ட் கெவின் ஃபெய்கே 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால இப்போ காமிக்கப்பட்டிருக்க அந்த டீசரே பாசிபிளி படத்தில் ஒரு குட்டி இந்த ஃபென்டாஸ்டிக் 4 ஆரிஜின் சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபில்மாக அமையலாம். ஸோ ஸ்பேஸ் ரேஸில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபென்டாஸ்டிக் 4 MCUக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் தான். ஆல்சோ இந்த படத்தில் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் சூஸ் நமக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் காமிக்கப்படலாம். லைக் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிற மாதிரி கதை எழுதப்படலாம். அது 100% கன்ஃபார்ம் தான் தெரியல. பட் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ங்கிற மாதிரி கூட பல கான்செப்ட் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ங்கிறது இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான டைட்டில் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த டைட்டிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே காமிங்க. இப்போதைக்கு லீக்கான அந்த டீசர் படி பார்க்கும்போது உள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4 பேருமே ஆக்சுவலாக பேக் ஸ்டெப் பில்டிங்கில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கேரக்டர்ஸாக தான் இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே இவங்க தான் ஃபென்டாஸ்டிக் 4ங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த பேக் ஸ்டெப் பில்டிங்குமே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி இதுதான் எங்கள் கிச்சன் அண்ட் இதுதான் எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் மற்ற எல்லாருக்குமே ஃபென்டாஸ்டிக் 4 ஆரிஜின் அண்ட் ஃபென்டாஸ்டிக் 4 யார் யாருங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபென்டாஸ்டிக் 4 அவங்களுடைய டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் கேரக்டர்ஸாக தான் இருக்கணும். ஆப்வியஸாக இது MCU கிடையாது, MCU 616 கிடையாது. இது வித்தியாசமான டைம் லைன். நிறைய பேர் இது டெட்புல் டைம் லைன் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ டெட்புல் டைம் லைனுமே தாண்டி வேற ஒரு டைம் லைனாக தான் அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க நம்புறேன். அண்ட் அந்த சமயத்தில் ரெட்ரோ அதாவது பாஸ்ட் 1960ஸ்லேயே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் மூவியாக தான் இருக்க போதுங்கிறத மேட் ஷாக்மேன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போதைக்கு மொத்த உலகமும் டெக்னாலஜிக்கலி சூப்பர் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். பட் எல்லாமே ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. அதுக்கான கான்செப்ட் ஆர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. அண்ட் காமிக்கான்லேயே ஒரு பறக்கிற கார்லாம் வர காமிச்சிருக்காங்க ஃபென்டாஸ்டிக் கார். இந்த மாதிரி 60ஸ்லேயே அட்வான்ஸ்மெண்ட்டான அந்த உலகம் என்ன மாதிரி இருக்குங்கிறத தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இவங்க காமிச்ச அந்த ஒரு ஃபுட்டேஜுமே ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் ஃபுட்டேஜுங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனை ஆக்சுவலாக நம்ம ரீடர்ச்சர்ஸ் தான் உருவாக்கியிருப்பாரு. மோட்லைக்கு நிறைய சின்ன பசங்க தான் இருப்பாங்க. அதில் நம்ம ஸ்பைடர்மேனும் இருப்பாப்புல. அதே மாதிரி இந்த மொத்த ஃபுட்டேஜுமே கிட்டத்தட்ட குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு சயின்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ரீடர்ச்சர்ஸ் தவிர சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டீச்சர் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி லைக் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 சம்மந்தப்பட்ட அந்த ஃபுட்டேஜை சின்ன பசங்களுக்கு போட்டு காமிச்சு அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காகவே பாசிபிளி இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது அவங்க யூனிவர்ஸில். ஸோ அவங்க யூனிவர்ஸில் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 என்ன மாதிரி உருவாக்கப்பட்டாங்க, இவங்களுடைய ஆரிஜின் இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் போட்டு காமிக்கிற மாதிரி இந்த ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இது ஒரு முழுநில ஆரிஜின் படமாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஆரிஜின் இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிம் வழியாகவே நம்மகிட்ட கன்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய க்ரீன் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணி அவசரமாக தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்த மாதிரியும் ஆக்சுவலாக நம்ம மேட் ஷாக்மேன் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல.
ஏன்னா அந்த சமயத்தில் அகைன் ப்ரொடக்ஷனுங்கிறதே ஆரம்பிக்கல, இப்பதான் செட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ காமிக்கானுக்காகவே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜா இது வந்து காமிக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஃபேண்டசிக் ஃபோர் பற்றின ஒரு சின்ன அடித்தளம் பற்றினா கிடைக்கும். அதே மாதிரி படம் எடுக்கும் போதும் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட ஆரிஜினா அழகாகவே கன்வே பண்ணிட்டு படத்துக்குள்ள பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் தோணுது. இந்த இடத்துல நம்ம பென் கிரிமோட அந்த அவுட்லுக்கை மட்டும் தான் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க த திங்கு. ஸோ அவர் என்ன மாதிரி லுக்கில் இருக்க போறாரு, அவர் என்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆக போறாருன்னு சொல்லி அதை மட்டும் டீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸோட சூப்பர் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படல. பென் கிரிமு கூட லைட்டாக ஒரு ஷேடோ பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. நல்லா தாங்க இருக்கு. ஆனால் அவங்க பவர் கிடைச்சிட்ட அப்புறம் இந்த உலகத்துக்கு எப்படி சிங்க் ஆனாங்க, இந்த உலகம் அவங்களை எப்படி ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறதையுமே லைட்டாக டீஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. பென் கிரிமு ஒரு டேட்டிங் ஷோக்குலாம் கூட்டிகிட்டு போய் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, பாவம் அவர். ஸோ காமிக்கப்பட்ட அந்த குட்டி ஃபுட்டேஜில் எனக்கு தெரிஞ்சு அகைன் இவங்களுடைய அந்த லுக்கும் அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷனும் சூப்பராகவே இருக்கு. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுறாங்க. பட் இப்போ வரைக்குமே என்னால் பெட்ரோ பாஸ்கலை மிஸ்டர் ரீட் ரிச்சர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டே பண்ண முடியல. அகைன் அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ரீட் ரிச்சர்ஸ்க்கு வரலன்னு தான் சொல்லணும். மேபி காஸ்டியூமில் பார்த்தா சிங்க் ஆகுமோ என்னமோ நம்ம படம் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனால் பெட்ரோ பாஸ்கலுக்கும் வெனசா கியர்பிக்கும் இருக்க அந்த ஒரு சின்ன கெமிஸ்ட்ரிங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். நிஜமாலே அவங்க டேட்டிங் பண்ணுறாங்களான்னு தெரியலங்க. பட் அகைன் அந்த படத்தில் அந்த காமிக்கப்பட்ட டீசராக இருக்கட்டும், காமிக் அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்பவும் வெனசா கியர்பி அண்ட் பெட்ரோ பாஸ்கலோட அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ நிஜமான ஒரு கப்பிள்ஸ் ஃபீலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. படத்துக்காக அப்படி பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலே கப்பிள்ஸாக மாறிட்டாங்களான்னு சொல்லி சத்தியமாக தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி ஃபோர் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. கூடிய சீக்கிரம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம கேலக்டர்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து பேக் ஸ்டே பில்டிங்கை எட்டி பார்க்குற மாதிரி சீக்வன்ஸை முடிச்சிருக்காங்க. ஸோ கேலக்டர்ஸ் அகைன் ஒரு ஹியூஜான பீங்காக தான் வரப்போறாரு. பட் அவர் உலகங்களை சாப்பிட்றவர், உலகத்தை விட பெருசாக இருக்கணும், முதலுக்கு இந்த செலஸ்டியல் ஹைட்டுக்கு இருக்கணும். பட் இவர் சாதாரணமாக பேக் ஸ்டே பில்டிங் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும்போது ஹைட்டை கம்மி பண்ணுவாங்களோ, ஜஸ்ட் லைக் ஒரு ஜெயண்ட்டுங்கிற மாதிரி காமிச்சிருவாங்களோ சொல்லி பயமாக தான் இருக்கு. பட் கண்டிப்பாக கேலக்டர்ஸ்க்கு அவருடைய அஃபிஷியல் லுக் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கேலக்டர்ஸுக்கு ஆக்சுவலாக வேரியன்ஸே இருக்க மாட்டாங்களாங்க. அதாவது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல நீங்க அமெரிக்கா சார்ஸை பார்த்துருப்பீங்க, அவளுக்கு மல்டிவர்ஸ் லெவலில் எந்த ஒரு வேரியன்ஸும் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. அதே மாதிரி இப்போ வரப்போற இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கேரக்டர்ஸுமே ஒரு சிங்கிள் பீங்காக தான் இருக்க போறாரு. ஸோ மல்டிவர்ஸ் லெவலில் எந்த ஒரு வேரியண்ட்டுமே இல்லாத ஒரு கேரக்டர்ஸை அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறாங்களாம். விச் ஆக்சுவலி மேக் சென்ஸ். ஏன்னா மல்டிவர்ஸ் இந்த MCU பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேலக்டர்ஸ் பிறந்திருப்பாரு. கேலக்டர்ஸை அவர் மாறினதுக்கு இந்த ஒரு பிக் பேங்குமே காரணம் தான் சொல்லணும். ஸோ அது கூட எப்படி லிங்க் பண்ணி இதை மென்ஷன் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் கேலக்டர்ஸ்க்கு எந்த ஒரு வேரியன்ஸுமே இருக்க போறது இல்லையா. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபேண்டசி ஃபோரில் பார்க்க போகிற அதே கேரக்டர்ஸை தான் எடுத்து 616 பார்க்க போகிறீங்க. அதே கேரக்டர்ஸ் அந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வர போகிறாரு. அண்ட் கேரக்டர்ஸோட வேலை என்னங்க, பிளானட்ஸை சாப்பிட்றது. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேண்டசி ஃபோர் படத்தோட எண்டில் கேரக்டர்ஸ் ஃபேண்டசி ஃபோர் உலகத்தை அழிக்க வர அந்த சமயத்தில் கரெக்டாக ஃபேண்டசி ஃபோர் கேரக்டர்ஸோட சேர்த்து அங்கேருந்து கிளம்பி 616 வந்துருவாங்க தான் நம்புகிறேன். தங்க உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்களா, இல்லை தங்க உலகம் அழிஞ்சு போச்சு வேற உலகத்தை தேடி இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் இப்படி தான் படம் எண்ட் ஆகணும். ஸோ கண்டிப்பாக கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணாமல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து 616 வர மாதிரியும், இங்க அவெஞ்சர்ஸ் கூட்டத்தை ஒன்னா சேர்த்து அதுக்கப்புறம் கேலக்டர்ஸ் டிஃபீட் பண்ண மாதிரியும் கதை போகலாம். எனக்கு என்னமோ இந்த கேலக்டர்ஸ் பாசிபிளி MCUக்குள்ள அந்த பியாண்டர் ரோல் ப்ளே பண்ணுவாரோன்னு தோணுது. சீக்ரெட் ஆஃப் அப்போ பியாண்டர் ஒரு சக்தி வாய்ந்த கேரக்டராக இருப்பாரு. ஸோ அதை எடுத்து தான் இந்த பக்கம் நம்ம டாக்டரும் ஒரு பவர்ஃபுல் பீங்காகவே மாறி இருப்பாரு, காட் டூமா மாறி இருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரோலை பாசிபிளி பியாண்டருக்கு பதிலாக கேலக்டர்ஸுக்கு கொடுக்க சான்சஸ் அதிகம். ஸோ டாக்டரும் பாசிபிளி இந்த பக்கம் நம்ம கேலக்டர்ஸோட பவரை அப்சர்வ் பண்ணி காட் டூமா மாறலாம். அண்ட் ஃபேண்டசிக் ஃபோர் கூட தான் அதிகமாக இந்த டாக்டரும் லிங்க் ஆகி இருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேண்டசிக் ஃபோர் படத்தில் டாக்டரும் வருவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். இப்போ கேஸ்டிங் நடந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் போஸ்ட் கிரெடிட்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஜேவை டாக்டர் டூமா டீஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2 வருஷம் கேப்பில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரப்போகுது. அதுக்குள்ளே ஆர்டிஜஸ் டாக்டர் டூம் பில்டப் ஏற்றி ஆகணும்ல, வேறு வழியே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃபேண்டசிக் ஃபோரில் டாக்டர் டூமை டீஸ் பண்ணுவாங்க தான் தோணுது. பட் அவர் அந்த யூனிவர்ஸ்லேருந்து வந்திருப்பாரா இல்லை வேறு யூனிவர்ஸ் டாக்டர் டூமாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது இவங்க கொடுக்குற அந்த வைப் நல்லா இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான மார்வல் படத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாதிரி அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு ஃபேண்டசி ஃபோர் படத்துக்காக செம ஹைப்டாக காத்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் உங்களோட வீசா மறக்க வைக்கல காம்பெண்ட் அந்த லிங்க் பண்ணி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட் டைம்.